வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல கிராப் சர்க்கிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். பயிர் வட்டங்கள், அதாவது பச்சை பசேல் இருக்க வயல்வெளிகள், பாலைவனங்கள், இந்த மாதிரியான பகுதிகளில் ஒரு சில நிமிஷங்கள்லயே மர்மமான முறையில சில டயக்ராம்ஸ் பதிக்கப்படுது. இப்போ நீங்க நைட்டு ஒரு வயல்வெளியை பார்த்துட்டு தூங்குறீங்கன்னா மறுநாள் அந்த வயல்வெளியில ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அளவுக்கு டயக்ராம்ஸ் எப்படி இருக்கும். இந்த மாதிரியான டயக்ராம்ஸ் உலகத்துல பல்வேறு இடங்கள்ல பலாயிரக்கணக்கான டயக்ராம்ஸ் இருக்கு. இதுல சில டயக்ராம்ஸ் நமக்கு தெரிஞ்சதாகவும் சில டயக்ராம்ஸ் நமக்கு தெரியாததாகவும் இருக்கு. அதுல 2 இன்ட்ரெஸ்டிங்கான டயக்ராம்ஸ் அது என்னங்கிறது இந்த வீடியோல பாருங்க. கிராப் சர்க்கிள், செப்டம்பர் 2007, இங்கிலாந்து, சில்பரி ஹில். இந்த சில்பரி ஹில்க்கு மிக மிக அருகில் இருக்க ஒரு கிராப் சர்க்கிள். ஓம், த மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட். 1033 அடி நீளமும் 500 அடி அகலமும் 150க்கும் மேற்பட்ட சர்க்கிள்ஸோட இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த கிராப் சர்க்கிள் இங்க எதுக்காக வரையப்பட்டது? இதை யார் வரைஞ்சிருப்பா? அந்த வயல்வெளியை கண்காணிக்க கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அந்த வயல்வெளி பராமரிப்பாளர் கடைசியா அந்த வயல்களை பார்த்தது 1:35 AM. இதுக்கு அப்புறம் அந்த கேமரா பதிவுல என்ன இருக்குன்னா, சரியா 3:18க்கு வெறும் 4 மில்லி செகண்ட்ல ஒரு பிளாஷ் லைட் அப்படியே அந்த வயல்வெளி மேல கிராஸ் ஆகி போயிருக்கு. 3:20க்கு அந்த சிம்பிள் முழுவதும் அந்த வயல்வெளியில தெரிய ஆரம்பிச்சது. இந்துக்களால போற்றப்படும் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம், ஒரு சவுண்ட், இந்த ஓம். இந்துக்கள் கூறும் எந்த ஒரு ஸ்லோகாலையும் சரி, எந்த ஒரு மந்திரத்திலையும் சரி, இந்த ஓம், இந்த ஒரு சவுண்ட் இது இல்லாம இருக்கவே இருக்காது. எல்லா சொல்லுக்குமே முதன்மையா இருக்க இந்த ஓம், இது எப்படி இங்க வரையப்பட்டது? 2 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு இவ்வளவு பெருசா இந்த சிம்பிளை யார் வரைஞ்சிருப்பா? அந்த பிளாஷ் லைட், அது ஒரு டைம் டிராவலரா இருக்கலாம், ஒரு ஏலியனா இருக்கலாம், நம்ம முன்னோர்களா கூட இருக்கலாம். ஆனா இது எதுக்காக வரையப்பட்டது? இதன் மூலியமா நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அமெரிக்கா ஓரிகான் டெசர்ட். இந்த ஓரிகான் பாலைவனத்துல மக்கள் நடமாட்டமே கிடையாது. அவ்வளோ ஏன், மக்கள் வகிக்கவே முடியாத மாதிரி ஒரு வறண்டு போன ஒரு பாலைவனம். இப்படி இருக்க அந்த பாலைவனத்துக்கு மிக மிக அருகில அமெரிக்க ராணுவம் ஒரு மிலிட்டரி பேஸ் அமைக்கிறாங்க. ராணுவ வீரர்களுக்கு விமான பயிற்சி அளிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது இந்த ஒரு பேஸ். இதனால ராணுவ விமானம் இந்த பாலைவனத்து மேல பறந்தவாறே இருக்கும். செப்டம்பர் 1990 ராணுவ வீரர் விமானத்துல பறக்கும்போது சில கோடுகள் மாதிரியான அமைப்பை அந்த பாலைவனத்துல பாக்குறாரு. அது என்னன்னா, எல்லா எந்திரத்திற்கும் முதன்மையாக விளங்கும் ஸ்ரீ எந்திரம். யாருமே இல்லாத இப்படி ஒரு வறண்டு போன பாலைவனத்துல இந்த ஸ்ரீ எந்திரம் 1 ஹெக்டார் பரப்பளவுக்கு வரைய காரணம் என்ன? இந்த ஸ்ரீ எந்திரம் ஒரு சிக்கலான அமைப்பு. இதை கையில வரைகிறது ஒரு கடினமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு முக்கோணங்களும் சரியா 11 டிகிரியில நேர்த்தியா வரையப்பட்டிருக்கு. அதன் வெளிக்கோடுகள், அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்க சுத்தி இருக்க கோடுகள், இது சரியா 23 டிகிரியில வரையப்பட்டிருக்கு. இவ்வளவு துல்லியமா இந்த ஸ்ரீயந்திரத்தை வரைய காரணம் என்ன? இந்த ஸ்ரீயந்திரம் இத இந்த மாதிரி பாலைவன மணல்ல வரையணும்னா அதுக்கு $1 லட்சம் ஆகும்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. அதுவும் ரொம்ப கடினமா இருக்க ஒரு பாலைவன மணல். அந்த பாலைவனத்துல ஒரு கோடு போடணும் அப்படிங்கறதே கடினமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு அக்யூரேட்டா இந்த ஸ்ரீயந்திரம் யாருதான் வரைஞ்சிருப்பா? கிட்டத்தட்ட 4 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு இந்த எந்திரம் இங்க வரைய காரணம் என்ன? இதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஸ்ரீயந்திரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீயந்திரம், பல பேர் சொல்லுவாங்க எல்லா எந்திரத்திற்கும் முதன்மையான எந்திரம், இந்த ஒரு எந்திரத்தை வணங்கினாவே போதும், எல்லா தெய்வங்களையும் வணங்குற மாதிரி இந்த எந்திரத்துக்குள்ள அனைத்து தெய்வங்களும் அடங்கும் இப்படின்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இப்ப பூமியில் நமக்கு ஒரு கம்பாஸ், திசை காட்டி, இந்த மாதிரி ஸ்பேஸ்ல டிராவல் பண்றவங்களுக்கு இந்த ஸ்ரீயந்திரம் ஒரு திசை காட்டியா இருக்கும். ஆனா இதுக்கான ஆதாரபூர்வமான ஒரு காரணம் இன்னும் தெரியாமையே இருக்கு. அந்த காரணம் இதுதான், சவுண்ட். ஒரு சவுண்ட்னால ஒரு பொருளை தகர்க்கவும் முடியும், நகர்த்தவும் முடியும், சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. உதாரணமா இப்போ ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குதுன்னா அதோட பாதிப்பு ஒரு 2 கிலோமீட்டருக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் இருக்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு இருக்க கண்ணாடி ஜன்னல்கள், லேசான பொருட்கள், இதெல்லாமே சேதமடைஞ்சிரும். ஒரு சவுண்டுக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்கு. அப்ப இந்த ஓம் சவுண்ட்
இந்த ஃப்ரீக்வன்சி அதோட அலைவரிசை இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு கருவி டோனோஸ்கோப். ஒரு பாடகர் உருவாக்கக்கூடிய ஒரு இசை, ஒரு பக்தன் உருவாக்கக்கூடிய ஒரு இசை, நம்ம நார்மலா பேசும்போது ஏற்படக்கூடிய சத்தம், இது எல்லாத்தையுமே எந்த ஒரு விலகலும் இல்லாம சரியா துல்லியமா அந்த அலைவரிசையும் அந்த ஃப்ரீக்வன்சி காட்டக்கூடிய ஒரு கருவி. இந்த டோனோஸ்கோப்ல அந்த ஓம் சவுண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்ரீ எந்திரம் இது எந்த அமைப்புல இருக்கோ அதே அமைப்புல அந்த ஓம் சவுண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி இருக்கு. அப்போ இது ரெண்டுமே ஒரே விஷயம் தாங்க. மனித உடம்புல இருக்க அந்த மூன்றாவது கண், அந்த தேர்ட் ஐ, ஆக்னியா, இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சவுண்ட் தான் அந்த ஓம். அந்த ஓம் ஃப்ரீக்வன்சி இந்த ஸ்ரீ எந்திரம் மாதிரியே அந்த அமைப்பிலேயே இருக்கு. அப்போ நார்மலான ஒரு காப்பர்ல இந்த ஸ்ரீ எந்திரம் இந்த ஒரு அமைப்பை நம்ம வரைஞ்சோம்னா அது இந்த ஓம் எனர்ஜி இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எப்படி காப்பர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்? இப்ப மழை பெய்யும் போது இந்த செம்பு சம்பந்தப்பட்ட எல்லா பாத்திரத்தையும் தனியா எடுத்து வச்சிருவாங்க, வெட்ட வெளியிலேயே வைக்க மாட்டாங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செம்பு அந்த காப்பருக்கு இந்த ஸ்பேஸ்ல இருக்க எனர்ஜிஸை இழுக்கக்கூடிய பவர் இருக்கு. அந்த இடி மின்னல்கள் இது எல்லாமே அந்த காப்பர் மேல தாக்கிரும் அப்படிங்கறதுக்காக. இடிதாங்கி கூட இதே ஒரு அமைப்பு தான், காப்பர்ல செய்யப்பட்டிருக்கும். அதை உயரமான இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம்னா இந்த இடி மின்னல்கள் இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி நிலத்துக்கு அடியில கொண்டு போய் விட்டுரும். அப்போ நார்மலான ஒரு காப்பருக்கு ஸ்பேஸ்ல இருக்க எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப காப்பர்ல இந்த ஓம் சவுண்ட் அதுல இருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி இந்த ஒரு அமைப்பை அதுல நம்ம பதிச்சோம்னா அந்த காப்பர் இந்த ஓம் இது சொல்லும் போது எந்த எனர்ஜி நமக்கு கிடைக்குதோ அதே எனர்ஜியை அது அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பல அம்மன் கோவில்கள்ல இந்த ஸ்ரீயந்திரம் இருக்கும். அதை வணங்குறதுக்குன்னு ஒரு ஸ்டைல், ஒரு விதம் இருக்கு. அது எப்படின்னா, நம்மளோட தலைப்பணிய அந்த ஸ்ரீயந்திரத்தை வணங்குவாங்க. இது எதனாலன்னா, இந்த ஸ்ரீயந்திரம் அது அந்த ஓம் எனர்ஜிஸ் அதை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும். நம்மளோட நெற்றி பகுதியில தான் அந்த தேர்ட் ஐ, அந்த சக்ரா அது இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளோட நெத்திய அந்த ஸ்ரீயந்திரம் அதுல டச் பண்ணும்போது அந்த ஸ்ரீயந்திரம் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்க அந்த ஓம் எனர்ஜிஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால எடுத்துக்க முடியும். அந்த டைம் நம்மளோட சக்ரா ஆக்டிவேட் ஆகும். இதனாலதான் அந்த ஸ்ரீயந்திரம் டாலர் கூட போடுவாங்க. இதுவும் அந்த ஓம் சவுண்ட் அந்த எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஓம் சிம்பிள், அந்த ஸ்ரீ எந்திரம் இதை யாரு வேணா வரைஞ்சிருக்கலாம். ஒரு டைம் டிராவலரா இருக்கலாம், ஒரு ஏலியனா இருக்கலாம், நம் முன்னோர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இவங்க இதன் மூலியமா நமக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, அந்த தேடை இத ஆக்டிவேட் பண்ணணும். இந்த ஸ்ரீ எந்திரம் ஓம் சவுண்டோட வேவ்ஸ் தான் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது மற்ற எந்திரங்களும் இந்த சவுண்ட் வேவ்ஸா கூட இருக்கலாம். ஸ்ரீ எந்திரம் பத்தி இன்னும் பல பேருக்கு தெரியாம இருக்கு. இந்த வீடியோ மூலியமா தெரியப்படுத்துங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.